வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு, நட்சத்திரங்களை கட்டுப்படுத்தும் பெரும் பொருளை கண்டுபிடித்தது உள்ளிட்ட வெவ்வேறு கண்டுபிடிப்புக்காக 3 பேருக்கு பகிர்ந்தளிப்பு. சீர்திருத்த முயற்சியாகவே வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் பேட்டி. விவசாயிகளுக்கு இழப்பு எதுவும் ஏற்படாது எனவும் விளக்கம். உணவு பாதுகாப்பின் கட்டமைப்பை அழிக்கும் வேளாண் சட்டங்கள் மத்திய அரசின் செயல், விவசாயிகளுக்கு எதிரானது என ராகுல் காந்தி மீண்டும் விமர்சனம். பெரிய அளவிலான வன்முறைகளை தவிர்க்கும் வகையில் ஹத்ராஸ் இளம்பெண்ணின் உடல் நள்ளிரவில் தகனம். உச்சநீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேச அரசு விளக்கம். ஹத்ராஸ் மாவட்டத்தில் தொடரும் பாலியல் வன்கொடுமை சம்பவம். 6 வயது சிறுமி கொல்லப்பட்டதால் மீண்டும் வெடித்த போராட்டம். நடிகர் சுஷாந்த் சிங் தற்கொலை செய்து கொண்டாரா, கொலை செய்யப்பட்டாரா என்பதில் முடிவுக்கு வருவது கடினம். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தடயவியல் துறை தலைவர் தகவல். நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பான போதைப்பொருள் வழக்கு. நடிகை ரியா சக்கரவர்த்திக்கு வரும் 20ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. டேங்கர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 500 கிலோ கஞ்சா பறிமுதல். 2 கைது. வெளி மாநிலங்களில் இருந்து வரும் மருத்துவ கழிவுகள். தமிழக காவல்துறையினரும் அதிகாரிகளும் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக நீதிபதிகள் வேதனை. தமிழகத்தில் கிசான் திட்ட முறைகேட்டில் 1000 அரசு ஊழியர்கள் பணி இடமாற்றம். சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. மருத்துவ மேற்படிப்பு மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் 2 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். தமிழக அரசின் உத்தரவு செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். இயற்பியலுக்கான நோபல் பரிசு ரோஜர் பென்ரோஸ், ரெய்ன்ஹார்ட் ஜென்செல், ஆண்ட்ரிகா கெஸ் ஆகிய 3 பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடனைச் சேர்ந்த ஆல்ஃபிரட் நோபல் நினைவாக மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் ஆகிய துறைகளில் மகத்தான சாதனை படைத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் நேற்று மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த ரோஜர் பென்ட்ராஸ், பிரிட்டனைச் சேர்ந்த ரெய்ன்ஹார்ட் கென்செல், அமெரிக்காவைச் சேர்ந்த ஆண்ட்ரிகா கெஸ் ஆகிய 3 பேருக்கு நோபல் பரிசு பகிர்ந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கருத்துக்களை பற்றிய ஆய்வுக்காகவும், பால்வெளி அண்டத்தில் நட்சத்திரங்களின் சுற்றுப்பாதையை கட்டுப்படுத்தும் கண்ணுக்கு தெரியாத பெரும் பொருளை கண்டுபிடித்ததற்காகவும் இவர்கள் 3 நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. நாளை வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பின் கட்டமைப்பை அழிக்கும் வகையில் வேளாண் சட்டங்கள் இருப்பதாகவும், விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு கருப்பு சட்டங்களை இயற்றியுள்ளதாகவும் திரு ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் பஞ்சாப் முதல் ஹரியானா வரை 3 நாட்கள் டிராக்டர் பேரணி நடைபெற்று வருகிறது. கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை கடைபிடித்து திரு ராகுல் காந்தி தலைமையில் தினமும் காலை 11 மணிக்கு தொடங்கும் இப்பேரணி இன்று ஹரியானா சென்றடைகிறது. இன்றைய பேரணியில் பேசிய திரு ராகுல் காந்தி, உணவு பாதுகாப்பின் கட்டமைப்பை அழிக்கும் வகையில் வேளாண் சட்டங்கள் இருப்பதாகவும், விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு கருப்பு சட்டங்களை இயற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள விவசாயிகளை காக்க காங்கிரஸ் போராடி வருவதாக கூறினார்.
கடந்த பிப்ரவரி மாதம் கொரோனா குறித்து தான் எச்சரித்த போது மத்திய அரசு கேலி செய்ததாக தெரிவித்தார். இந்நிலையில் ஊரடங்கை பிறப்பித்து நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் சிறு குறு தொழிற்சாலைகளை அழித்து அந்த வணிகர்களை பாஜக அரசு முடக்கிவிட்டதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பெரிய அளவிலான வன்முறைகளை தவிர்க்கும் பொருட்டே ஹத்ராஸ் இளம்பெண்ணின் உடலை நள்ளிரவில் தகனம் செய்ததாக உச்சநீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் மாவட்டத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் ஆதிக்க சாதியினர் சிலரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அப்பெண்ணின் உடல் பெற்றோரின் அனுமதியின்றி அவர்கள் யாரும் இல்லாமல் போலீசாரால் எரியூட்டப்பட்டது. இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து உத்தரப்பிரதேச அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரியின் தடயவியல் துறை அளித்த அறிக்கையும் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் பெண்ணின் உடலில் பாலியல் வன்முறை நடந்ததற்கான எந்த தடயமும் கண்டறியப்படவில்லை என்றும் கழுத்து மற்றும் முதுகு பகுதியில் காயங்கள் மட்டுமே இருந்தன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலியான பெண்ணின் குடும்பத்தார் மட்டுமே அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறி வருவதாகவும், உயிரிழந்த பெண்ணின் உடலை தொடர்ந்து வைத்திருந்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஜாதி மோதல் வெடிக்கும் என உளவுத்துறை தகவல் தெரிவித்ததன் காரணமாகவே இளம்பெண்ணின் உடலை நள்ளிரவில் தகனம் செய்ததாகவும் உத்தரப்பிரதேச அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட 6 வயது சிறுமி உயிரிழந்ததால் அங்கு மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அரசியல் தலைவர்கள் பலரும் குற்றம் சாட்டினர். இச்சம்பவத்தை கண்டித்து ஹத்ராஸ் மாவட்டத்தில் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அலிகரில் கடந்த 29ஆம் தேதி தனது உறவினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 6 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி டெல்லியில் இன்று உயிரிழந்தார். சிறுமியின் உடல் சொந்த ஊரான ஹத்ராஸ் மாவட்டத்தின் சதாபாத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த உறவினரை கைது செய்வதில் அலட்சியம் காட்டிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறுமியின் உடலுடன் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்து போராட்டங்கள் மூழ்வதால் அங்கு மீண்டும் பதற்றம் நிலவுவதாக ஹத்ராஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். நடிகர் சுஷாந்த் சிங் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பதில் முடிவுக்கு வருவது கடினம் என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தடயவியல் துறை தலைவர் டாக்டர் சுதீர் குப்தா தெரிவித்துள்ளார். நடிகர் சுஷாந்த் சிங் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சுஷாந்த் தற்கொலை செய்து கொண்டதாக முதலில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது. சுஷாந்தின் தந்தை அளித்த புகாரின் பேரில் நடிகை ரியா சக்கரவர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு ஆணையம் விசாரணை நடத்தி வருகின்றன. இதனிடையே சுஷாந்தின் மரணம் கொலையாக இருக்க வாய்ப்பில்லை என எய்ம்ஸ் குழுவினர் சிபிஐயிடம் அறிக்கை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் சுஷாந்த் சிங் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பதில் முடிவுக்கு வருவது கடினம் என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தடயவியல் துறை தலைவர் டாக்டர் சுதீர் குப்தா தெரிவித்துள்ளார். ஆதாரங்களின் அடிப்படையிலேயே எய்ம்ஸ் குழுவினர் தங்களது அறிக்கையை சிபிஐயிடம் தாக்கல் செய்ததாகவும் இந்த வழக்கில் மேலும் ஒரு தடயவியல் விசாரணை தேவைப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பான போதைப்பொருள் வழக்கில் நடிகை ரியா சக்கரவர்த்திக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பாக சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்தது, சுஷாந்த் சிங்கிற்கு போதைப்பொருள் வழங்கியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நடிகை ரியா சக்கரவர்த்தியை கைது செய்தனர். நடிகை ரியாவின் சகோதரர் ஷோபிக் உட்பட 10க்கும் மேற்பட்டோரும் கைது செய்யப்பட்டனர். 14 நாட்கள் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் நடிகை ரியா, அவரது சகோதரர் ஷோபிக் உள்ளிட்டோர் மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அங்கு நடிகை ரியா மற்றும் அவரது சகோதரர் ஷோபிக் இருவருக்கும் மேலும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. பாலிவுட் இயக்குனர் அனுராக் காஷ்யப் மீதான பாலியல் புகார் தொடர்பாக விசாரிக்க கோரி நடிகை பாயல் கோஷ் தேசிய மகளிர் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளார்.
பாலிவுட் இயக்குனர் அனுராக் காஷ்யப் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக நடிகை பாயல் கோஷ் புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக அனுராக் காஷ்யப் மீது மும்பை போலீசார் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டை அனுராக் காஷ்யப் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணைய தலைமை அதிகாரி திருமதி ரேகா சர்மாவை நடிகை பாயல் கோஷ் நேரில் சந்தித்துள்ளார். அனுராக் காஷ்யப் மீதான தனது வழக்கில் விசாரணையை விரைவுபடுத்துவது தொடர்பாக கோரிக்கை வைத்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுப்பதாக ரேகா சர்மா உறுதியளித்ததாகவும் நடிகை பாயல் கோஷ் தெரிவித்தார். சீர்திருத்த முயற்சிக்காகவே வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு இழப்பு எதுவும் ஏற்படாது என்றும் கூறியுள்ளார். விவசாயி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் அவர் ஊரில் இருக்கக்கூடிய அந்த விவசாய மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொல்கிறோம், ஏபிஎம்சி லாவோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் விற்பனை பண்ணணுன்ற அந்த கட்டுப்பாடு இருந்தாலும், அதை நாங்கள் தொடாட்டினாலும், அதை ஒரு விதமான மாறுதலும் அதில் எடுத்துகிட்டு வராட்டினாலும், அதற்கு வெளியே அந்த மாநிலத்திலேயே ஆனாலும் இல்லை அந்த மாநிலத்திலேருந்து வெளியில் ஆனாலும் விவசாயிக்கு தன் பொருளை எடுத்து விற்பனை செய்யறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கணும். அதனால எந்த விதமான கன்ஃபியூஷனும் இந்த விஷயத்துல இல்லை. தொண்டனின் தேர்வு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தான் என சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா உருவாக்கிய இயக்கத்தில் சிலரின் பதவி போட்டியால் சலசலப்பும் இடர்பாடுகளும் ஏற்பட்டிருப்பது தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ட்விட்டர் பக்கத்தில் தொண்டனின் தேர்வு டிடிவி என தற்போது ட்ரெண்ட் ஆகி வருவது குறிப்பிடத்தக்கது. அறுவடையில் எஞ்சும் தாள்களை அழிப்பதற்கு உயிரி வேதிப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் அறுவடைக்கு பிறகு எஞ்சும் தாள்களை விவசாயிகள் விளை நிலத்திலேயே வைத்து எரித்து வருகின்றனர். இதனால் டெல்லியில் ஆண்டுதோறும் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. இதை தவிர்க்கவும் தாள்களை அப்புறப்படுத்தவும் வேறு வழிகளை கண்டறிந்து தரும்படி மத்திய அரசுக்கு விவசாயிகள் டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் பீகார் மாநிலம் தோசாவில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அறுவடையில் எஞ்சும் தாள்களை பாதுகாப்பாக அழிப்பதற்கு உயிரி வேதிப்பொருளை கண்டுபிடித்துள்ளனர். இந்த வேதிப்பொருளை தாள்களில் மீது தெளித்தால் அது தாள்களை அழித்து நிலத்திற்கு உரமாக மாற்றும் என்றும், இந்த வேதிப்பொருளை வரும் 11ஆம் தேதி முதல் டெல்லியில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காணலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் வெளியே ஆதிதிராவிடர் நல அலுவலகத்தில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து இந்திய விவசாயிகள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாலாஜாபேட்டை ஆதிதிராவிடர் நல அலுவலகத்தில் அதிக அளவிலான முறைகேடுகள் நடைபெறுவதாகவும், போலி ஆவணங்கள் மூலம் ஆதிதிராவிடர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இதன் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் 40 ஆண்டுகளாக வசித்து வரும் குடியிருப்பு பகுதிகளுக்கு பட்டா கேட்டு கல் உடைக்கும் தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வாலாஜாபேட்டை அருகே உள்ள நூர்கம்பாறை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட கல் உடைக்கும் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டுகளாக பட்டா கேட்டு மனு அளித்தும் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் குழந்தைகளுடன் வட்டாட்சியர் அலுவலகம் வந்த அவர்கள் வட்டாட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் போது பக்தர்களை அனுமதிக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இந்த ஆண்டு கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் இத்திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தசரா திருவிழாவின் போது பக்தர்களுக்கு அனுமதி வழங்க கோரி குலசேகரப்பட்டினத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட இந்து மக்கள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடியில் நகர் மற்றும் ஒன்றிய கழகத்தின் சார்பில் கழக வளர்ச்சிப் பணிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது. போடி நகர் கழக செயலாளர் திரு SVC ஞானவேல், போடி ஒன்றிய செயலாளர் திரு ST பன்னீர்செல்வம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு ஸ்டார் ரஃபீக், சின்னமனூர் ஒன்றிய செயலாளர் திரு நீதி, உத்தமபாளையம் ஒன்றிய கழக செயலாளர் தீபாவளி ராஜ், தலைமை கழக பேச்சாளர் போத்திராஜ், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் அம்மா சந்திரசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அத்ராஸில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மனிஷா வால்மீகிக்கு நீதி வேண்டி கேம்பஸ் ஃப்ரண்ட் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை மாவட்ட கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நகை தொழிலாளர்களிடம் பண மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு நகை தொழிலாளர்கள் பாதுகாப்பு பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மோசடி கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இனி பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த குற்ற நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காணலாம். சென்னை செங்குன்றம் அருகே டேங்கர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 500 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து டேங்கர் லாரியில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக மாதவரம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து செங்குன்றத்தை அடுத்த பாடியநல்லூர் மேம்பாலத்தில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வந்த டேங்கர் லாரியை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அதில் பண்டல் பண்டலாக கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஓட்டுநர் மற்றும் கிளீனரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சியில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாநகரில் அனுமதியின்றி மசாஜ் சென்டர் நடத்தி வரும் குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறை சார்பில் 5 தனி படைகள் அமைத்து கண்காணிக்கப்பட்டது. அப்போது கருமண்டபம், பொன்னகர் உள்ளிட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டதில் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக கூறி கண்மணி, முருகன், தர்மேந்திரா, கோபிநாத், பிரவீன், அஜித் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் 10 பெண்களை மீட்டு அரசு பெண்கள் பாதுகாப்பு இல்லத்திற்கு அனுப்பி வைத்தனர். சென்னை பல்லாவரம் அருகே பட்டப்பகலில் பெண்ணிடமிருந்து தங்கச்சங்கிலி பறித்துச் சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அப்பகுதியில் வசிக்கும் தமிழ்ச்செல்வி என்பவர் அணிந்திருந்த 4 சவரன் தங்கச்சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் பறித்துச் சென்றனர். இதுகுறித்து புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் 2 வாலிபர்களை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கல்குவாரி குட்டையில் திடீரென இளைஞர் ஒருவரின் உடல் மிதந்து கிடந்ததை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியுற்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்பு படை வீரர்கள் உதவியுடன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பூர்வாங்க விசாரணையில் அந்த நபர் மெக்கானிக் வேலாயுதம் என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றில் மர்ம நபர்களால் வெட்டி வீசப்பட்ட இளைஞரை மருத்துவர்கள் உதவியுடன் போலீசார் மீட்டனர். ஐயங்குட்டி பாளையத்தைச் சேர்ந்த அரவிந்த் என்ற இளைஞர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கடத்தப்பட்டதாக வானூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்றிரவு மர்ம நபர்களால் வெட்டி வீசப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அரவிந்தை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ரவுடி கொக்கு கார்த்தி கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்படுவதால் அவரை மர்ம நபர்கள் கடத்திச் சென்று தாக்குதல் நடத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சந்திபுரம் ஊராட்சியில் விவசாய நிலத்தில் கஞ்சா செடி வளர்த்த முதியவரை போலீசார் கைது செய்தனர். கொல்லங்கொட்டாய் பகுதியில் வசித்து வரும் தர்மன் என்பவர் தனது 2 ஏக்கர் நிலத்தில் துவரை சாகுபடிக்கு இடையில் கஞ்சா செடி வளர்த்து வந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் நேரில் சோதனை மேற்கொண்டு கஞ்சா செடிகளை வளர்த்த முதியவரை கைது செய்தனர்.
ஹைதராபாத்தில் ஐபிஎல் கிரிக்கெட்டை வைத்து சூதாட்டம் நடத்தியதாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 22,89,500 ரூபாய் பணம், 8 செல்போன்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஹைதராபாத் பகுதியில் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் இதுவரை சுமார் 730 கோடியே 40 லட்சம் பேருக்கு சூதாட்டம் நடைபெற்றிருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் அருகே கேட்பாரற்று கிடந்த 10 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி தவசிமடை அருகே குருமலை ஓடை பகுதியில் 10 நாட்டு துப்பாக்கிகள் கேட்பாரற்று கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 10 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் குறித்து சானார்பட்டி காவல்துறையினரும் வனத்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். 15 நாட்களுக்கு உள்ளாக இருமுறை தலா 10 துப்பாக்கிகள் கேட்பாரற்று இப்பகுதியில் கிடந்ததை போலீசார் கைப்பற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ மேற்படிப்புகளில் தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய வேண்டும் என்ற உத்தரவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ மேற்படிப்பு பயிலும் மாணவ மாணவியர் படித்து முடித்தவுடன் 2 ஆண்டுகள் கட்டாயம் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளது. 2 ஆண்டுகள் பணி முடித்தால் மட்டுமே சான்றிதழ்கள் திரும்ப வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து 276 மருத்துவ மாணவ மாணவிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த தனி நீதிபதி மாணவ மாணவிகள் 2 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர்களின் சான்றிதழ்களை திரும்ப வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார். இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஏபி சாஹி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்தது. மேலும் தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ மேற்படிப்பு பயிலும் மாணவர்கள் 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனையில் பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனை செல்லும் என்றும் 2 ஆண்டுகள் பணி முடித்த பிறகே சான்றிதழ்கள் திரும்ப வழங்கப்படும் என்ற ஒப்பந்தம் சரிதான் என்றும் தீர்ப்பளித்துள்ளனர். அதே சமயம் 2 ஆண்டுகளுக்குள் பணி வழங்க முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவியரின் சான்றிதழ்களை திரும்ப வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பிரபல கல்லூரி அருகே பெண் ஒருவர் கணவரால் கத்தியால் தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராஜாக்கமங்கலம் அருகே அழிக்கால் கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான ஜெசி என்பவர் நாகர்கோவிலில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி அருகே உள்ள ஸ்டுடியோ ஒன்றில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோவில் வந்த இளைஞர் ஒருவர் ஜெசியை கத்தியால் குத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த அவரை பொதுமக்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் அந்த இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் கத்தியால் தாக்கியவர் தோவாளை பகுதியைச் சேர்ந்த சதீஷ் பெருமாள் என்றும் ஜெசியின் கணவர் என்றும் தெரியவந்துள்ளது. காதல் திருமணம் செய்த இவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிய கோபத்தில் மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டு குத்தியதாக தெரிகிறது. இது தொடர்பாக ஸ்டுடியோவில் இருந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. திருச்சி அருகே சாலை விபத்தில் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்கர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். திருச்சி மணிகண்டம் அடுத்த வடக்கு பாகனூரைச் சேர்ந்தவர் ஆரோக்கிய இருதயசாமி. இவர் தனது இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பிராட்டியூர் ஆர்டிஓ அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக வந்த கண்டெய்னர் லாரி முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் கண்டெய்னர் லாரியின் சக்கரத்தில் சிக்கிய இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்து தீப்பிடித்தது. இதில் ஆரோக்கிய இருதயசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து நீதிமன்ற காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மது போதையில் வாகனம் ஓட்டியது தெரியவந்துள்ளது.
தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் சேலம், நீலகிரி உட்பட 8 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் சேலம், நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, புதுக்கோட்டை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக பல மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி அந்தமானை ஒட்டிய பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியிலும் 10, 11, 12ஆம் தேதிகளில் அந்தமான், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் பகுதியில் இருக்கும் மீனவர்கள் 8ஆம் தேதிக்குள் கரை திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 312 ரூபாய் உயர்ந்து 38,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 39 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 312 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,860 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38,880 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 40,808 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய் 30 காசுக்கும் 1 கிலோ 65,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ்